ஸோ லாஸ்ட் எபிசோட்ல 2 பேருக்கும் பயங்கர சண்டை. 2 பேருக்கு இல்ல, இவ தான் வந்து சண்டை போட்டு திட்டியிருப்பா. அதுவும் சொல்லியிருப்பா இல்லையா, ஆமா எனக்கு சங்கின பிடிக்கும், ஏன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருப்பாள்ல. அதே எங்க வந்து அப்படியே நினைச்சு பாக்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசெல்லாம் வலிக்குது, ரொம்ப பாரமா இருக்கு. இங்க கட் பண்ணா சங்கியனுக்குமே கொஞ்சம் கஷ்டம் தான், அவனை வந்து ரொம்ப ஹார்ஷா பேசிட்டோன்ட்டு. அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்பே அவங்க அம்மா வேற என்னடி இன்னும் இதே பேஜே படிச்சுட்டு இருக்க, ஒழுங்கா படிக்க மாட்டியான்னு ரொம்ப ப்ரெஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணனும் தம்பியும் பாரு எவ்வளவு இருக்காங்க, எவ்வளவு நல்லா படிக்கிறாங்க, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்ட்டு அவங்கள கம்பேர் பண்ணி அவளை ரொம்ப மட்டம் தட்டிட்டு இருக்காங்க. இது எப்ப வெடிக்க போகுதுன்னு தெரியல. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே இவன் ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ணான் இல்லையா. சோ என்ன பண்றான், கால் பண்றான். அவனை 5 மணிக்கு இந்த மியூசியத்துல பார்த்தே ஆகணும், நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டான். இவளும் வேற வழி இல்லாம வந்து நிக்கிறா. பட் ஹீரோக்கு பதிலா லின் வர்றான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து எங்களோட பிளான்ட்டு. அதாவது லின்னுக்கு தனியா கால் பண்ணி நம்ம கேலரிக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். அதே மாதிரி இவளையும் வர சொல்லிட்டான். ஆனா லின் கிட்ட இப்ப என்ன சொல்லியிருக்கான்னா, என்னால வர முடியல, அதனால நான் வந்து சங்கின்னு அனுப்பியிருக்கேன், நீங்க 2 பேரும் பாத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் போல. இப்ப அதுதான் லின் சொல்றான். இவளுக்கு இது வந்து இதை கேட்கவுமே ஒரு மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் லின் வந்து பிடிச்சிருக்கு. அதோட கரெக்டா எங்கும் கால் பண்றான். பண்ணோடனே லின் கொடுக்குறான், இந்த அவங்க கிட்ட பேசணுமான்னு சொல்லி. அவளும் அட்டன் பண்ணா, என்ன இப்போ ஓகே தானே, உனக்காக தான் நான் இதை பிளான் பண்ணியிருக்கேன், இங்கே பாரு லவ் உள்ளுக்கே வச்சிட்டு இருக்காத, சொல்லணும்னா சொல்லிடு, தேவையில்லாம உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறது வேஸ்ட் தான் அப்படின்ட்டு சொல்றான். பட் கட் பண்ணி அப்படியே நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. தூரத்துல இருந்து நம்ம சார் இதெல்லாம் பார்த்துட்டே தான் இருக்காரு. மனசெல்லாம் ஒரே வலி, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கி ரொம்ப ஃபீல் பண்ணி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் இந்த கஷ்டம் வருதுன்னு அவனுக்கே தெரியல. சொல்லிட்டு வச்சுட்டான். அதே மாதிரி இவங்க 2 பேரும் உள்ளக்க போறாங்க. அவளுக்கு ஜாலியா தான் இருக்கு, இருந்தாலும் ஒரு மாதிரி மனசு அப்செட்டாவே இருக்கு. அதோட எங்க என்ன சொல்லியிருக்கானா, லின் கிட்ட லாஸ்டா அவள் கொண்டு போய் சாப்பாடு, அதாவது டின்னர்லாம் வாங்கி கொடுத்து கொண்டு போய் விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். சரி ஓகேவா நம்ம சாப்பிட போலாம் அப்படிங்கிற மாதிரி லின்னுமே கூப்பிடுறான் தான். அந்த டைம்ல கரெக்டா ஒரு கால் வருது. பார்த்தா யூனா இருக்கா இல்லையா, அவ குடிச்சிட்டு மட்டே ஆயிட்டா போல. அங்கிருந்து யாரோ கால் பண்ணிருக்காங்க, இவ செம்மையா குடிச்சிட்டு மட்டே ஆயிட்டா, வழக்கம் போல நீ வா வந்து கூட்டு போ அப்படிங்க. அடுத்த செகண்ட் லின் யோசிக்கவே இல்லை, இப்படி யூனாக்கு ஆயிருச்சான், நான் போறேன் அப்படின்னு சொன்னவன் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சாரி அப்படிங்கிறான். இது இவளுக்கு நல்லாவே புரியுது, யூனாக்கும் அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோயினால புரிஞ்சுக்க முடியுது. சோ பரவாயில்லன்னு சொல்றான். சாரி எங்க தான் வந்து உனக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்க சொன்னா, பட் மிஸ் ஆயிடுச்சு, சரி பரவாயில்ல ரொம்ப குளிரும், இந்தா இதை போட்டுக்கோ அப்படின்ட்டு அவன் முதல்ல போட்டுக்க ஷர்ட் எல்லாம் கழட்டி கொடுத்துட்டு போயிட்டான். இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் ஃபீல் பண்ணிட்டே நடந்து வர்றா. அதோட பின்னாடியே பார்த்தா ஹீரோவும் வந்துட்டு இருக்கான். பின்னாடி இவன் வர்றான் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டா போல, வழக்கம் போல திரும்பி பார்த்து என்ன யாவா கூட வா அப்படிங்க. என்னாச்சு, நான் தான் லின் கிட்ட சொன்னேனே சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்க சொல்லி, எதுக்காக அவன் ஓடி போனா அப்படிங்க. அதுவா இவனா, அதான் உங்க அக்கா நல்லாவே குடிச்சிட்டு மட்டே ஆயிட்டாலாம், அவளை பிக்கப் பண்ண போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி 2 பேத்துக்குள்ள சண்டை இருந்திருக்கும் இல்லையா. பட் பேசும்போது அந்த சண்டை எங்க போச்சுன்னே தெரியல, ரொம்ப கேஷுவலா பேசிக்கிறாங்க. அதோட நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், இவங்கிட்ட பேசினாலே ரொம்ப கஷ்டமா இருக்க விஷயம் எல்லாமே இவளுக்கு ரொம்ப ஈஸியா மாறிடும். நேற்று ரொம்ப ஹார்ஷா பேசிட்டேன், நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிரு அப்படிங்காட, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு அவனும் ஃப்ரீ ஆயிட்டான். இந்த மாதிரி அவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கப்ப கரெக்டா பார்த்தா ஏத்தாப்புல அவங்க அம்மா அதுவும் அண்ணன்ட்ட தான் பேசிட்டு வராங்க. அதாவது பையன்ட்ட, என்னது இன்னும் அவன் வரலையா, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஆச்சா புச்சான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இவ பயத்துல என்ன பண்ணிட்டா, அங்க இருக்க புதற்குள்ள ஹீரோயும் பிடிச்சி இழுத்துட்டு உட்கார வச்சுட்டா. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் தான் இவ திரும்பி பார்த்தா, ஒரு அவசரத்துல புடிச்சு இழுத்துருப்பா இல்லையா, அவரோட கையை அவன் நெஞ்சு மேல வச்சிருக்கான். அப்படி வச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து அவனுக்குள்ள இருக்க அந்த ஃபீலிங்ஸ் என்னன்னே புரியுது. இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது அப்படின்ட்டு அவனும் பேச ஆரம்பிக்கிறான். இவளுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்ற அப்படிங்க. ஆமா அது வந்து இழுக்கிறான். இவளுக்கே தெரியுது, ஒருவேளை எங்க டேட்டு கூப்பிட போறானோ, பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறானோ அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றான். நம்மளுமே அதை தான் எதிர்பார்ப்போம். ஆனா டக்குனு ஹீரோ என்ன பண்ணிட்டான், உனக்கு என்னைய பிடிக்கணும் தானே, உனக்கு லின்ன பிடிக்க கூடாது, உனக்கு என்னைய தான் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கும் போது அவளுக்கு எப்படி இருக்கும், செம்ம டென்ஷன் ஆயிட்டா. சீப்பா எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு கத்திட்டு ஓடி போயிட்டா. இப்படி பிடிக்கவே இல்லை அப்படின்னு அவ சொன்னது இவனுக்கு ஒரு மாதிரி நங்குரம் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. மண்டல குங்கிங்குது, காதெல்லாம் ஒரு மாதிரி ஷாக்ல நின்றுட்டு இருக்கான். இந்த ஜோடிக்கு இப்படி நடக்குதா. கட் பண்ணா எங்க லின் யூனாவை காட்டுறாங்க. அவ பயங்கரமா ட்ரிங்க் பண்ணிருக்கான். அந்த ஜூனியர் பையன் ஒருத்தவன் இருப்பான், யூனா பின்னாடியே சுத்துறவன். அவன் தான் இவளுக்காக ஏதோ ஹேங் ஓவர் ட்ரிங்க்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான் உட்கார வச்சு. கரெக்டா லின் வந்துட்டான். ஏன் இப்படி பண்ற அப்படிங்க. ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வர்றாங்க. அதுக்கப்புறம் அவன் தான் ஹேங் ஓவர் ட்ரிங்க்லாம் வாங்கி கொடுக்குறான். இப்ப கொஞ்சம் நார்மல் ஆயிட்டா. அவ வந்து மனசுக்குள்ள இவ்வளவு நாள் போட்டு வச்சிருப்பா இல்லையா, அன்னைக்கு லின் பேசினது கேட்டதுல இருந்து அவளால வந்து ஒழுங்கா இருந்திருக்கவே முடியாது. இப்ப என்ன பண்றா சொல்றாங்க, பாரு லின், என்னால உன்னை வந்து ஃப்ரெண்டுக்கு மேல பார்க்க முடியல, ஏன்னா அப்படி பார்த்து நம்ம லவர்ஸா மாறிட்டோம்னா இந்த ரிலேஷன்ஷிப்பே உடஞ்சு போயிடும். உனக்கே தெரியல, ஸ்கூல் படிக்கல இருந்து காலேஜ்ல இருந்து எப்பவுமே நீ கூட இருக்க, என்னால உன்னை விட முடியாது. லவர்ஸ் ஆனா நிறைய கமிட்மெண்ட் வரும், நிறைய எதிர்பார்ப்புகள் வரும், அதனால நம்ம ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆயிடுச்சுன்னா எனக்கு அதை நினைச்சுதான் பயமா இருக்கு அப்படின்ட்டு அவளோட அந்த இன்செக்யூரிட்டினஸ் சொல்ல, இவன் என்ன பண்ணிட்டான், இங்க பாரு என்னால உன்னை வந்து ஃப்ரெண்டா மட்டும் பார்க்க முடியாது, என்னால அப்படி பார்க்க முடியாது இவனா அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுல இருக்கிறது ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிட்டான். இப்படி 2 பேர்த்து நடுவுல இப்படி 4 பேருக்குமே ஒவ்வொரு ஷாக்கான விஷயங்கள் நடக்குதா. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே எங்களோட ஃப்ரெண்டு எங்க பாக்குறதுக்காக வர்றான்.
வந்து பார்த்தா நம்மால அப்படியே படுத்து கிடக்குறான். எதுவும் ஆயிருச்சோ அப்படின்னு சொல்லி அறக்க பறக்க பார்த்தா, கிட்டத்தட்ட அவனுக்கு எதுவும் முடியாம இருக்க மாரி இருக்கு. விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, சாரால 2 நாள் வந்து டாய்லெட் போகவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த ஸ்லிப்பிங் பேக்க போட்டு அப்படியே இருக்கான். டாக்டரையும் பார்த்தாச்சு. டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காரு. அதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னதான்டா உனக்கு பிரச்சனை அப்படிங்க அவனும் நடந்த எல்லாத்தையும் சொல்றான். ஏன்டா இது என்னடா கால கொடுமையா இருக்கு. எனக்கு உனக்கு புடிச்சிருக்குன்னு தானே சொல்லணும். அதுக்கு பதிலா உனக்கு என்னைய தானே புடிக்கணும்னு சொன்னா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும்ல அப்படின்னு அவங்க லாஜிக்கா தான் பேசுறாங்க. பட் நம்ம எங்கோட மைண்ட் ஃபுல்லா சங்கியுன்னு சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு பிடிக்கல பிடிக்கல சீ போ அப்படின்னு சொல்லியிருப்பாள்ல. அதுதான் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. போக போக நிலைமை ரொம்ப தான் மோசமாயிக்கிட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸும் சரிடா இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? உனக்கு அப்படியே ஏதாவது சொல்லணும்னா டைரக்டா சொல்லிடு. பேசாம உன் ஃபீலிங்ஸ் நீ டைரக்டா சொல்றேன்னு வச்சுக்கோயேன். இது சரியாயிரும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்காவான ஐடியாவும் குடுக்குறாங்க. அதே மாதிரி இங்க சங்கியனும் அவன் மனசுல இருக்கிறது யார்கிட்ட சொல்லன்னு தெரியல. அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. சோ இன்டைரக்டா சொல்றா, அம்மா என்னைய ஒரு பர்சன் வந்து அழகா இருக்கேன்னு சொன்னாங்கம்மா. அதுக்கு என்னம்மா ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் அவங்க வந்து அதை கேட்க கூட மாட்டாங்க. என்னடி பேசிட்டு இருக்க, தேவையில்லாதெல்லாம் பேசாத, ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லி அதே புஷ் பண்றாங்க. அம்மா ஏம்மா எனக்குன்னு வேற டேலண்டே இருக்காதா? எனக்கு படிப்பு இல்லைன்னா நான் வேற எதுலயாவது டேலண்டடா இருப்பேன். அதை நான் ட்ரை பண்ணலாம் அப்படிங்க. உங்ககிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்ககிட்ட மட்டும் என்னமா இருந்துச்சுன்னா என்கிட்ட டான்ஸ் இருந்துச்சு. என் கால் மட்டும் ஒடியலன்னு வச்சுக்கோ, நேரம் நீ வந்திருக்கவே மாட்டேன். நான் இப்படி ஆயிருக்க மாட்டேன். ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லி ரொம்ப புஷ் பண்ணி அனுப்பி விட்டாங்க. அவளுக்கு கஷ்டமா இருக்கு. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே பார்த்தா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாலியா கிளாஸ்லாம் முடிச்சு வெளியே வந்துட்டு இருக்கும்போது எல்லா கேர்ள்ஸுமே ஒரு மாதிரி வியப்பா பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம 3 பாய்ஸ் தான் செம்ம ஹேண்ட்ஸமா சூப்பரா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் ஹீரோலாம் அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவு வந்துட்டு இருக்கா. மாடல் ஆச்சு. நடக்கிற நடையில இருந்து எல்லாமே பக்காவா இருக்கு. பட் இதை பார்க்க பார்க்க நம்ம சங்கியனுக்கு ஒரே பயம். தெரிச்சரிச்சு ஓடுறா. அப்படியும் நம்ம ஹீரோ விடவே இல்லை. அங்க இருக்க வேலி மேலாம் ஏறி ஏய் சங்கியம் நின்னுன்னு சொல்றேன்ல எதுக்கு ஓடுற அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கற முன்னாடியே கத்திட்டு இருக்கான். இவளுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. தனியா வந்து ஏன்டா ஏன் இப்படி பாடாப்படுத்துற, இதுக்கு இப்படி நீ அசிங்கப்படுத்துற அப்படிங்க. இது அசிங்கப்படுத்துறனா? நான் உன்னை வந்து கூப்பிட்டதே எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எல்லாரும் உன்னை பார்த்து இப்ப ஆச்சரியப்பட்டுட்டு இருப்பாங்க. என்ன அசிங்கங்கிற அப்படின்ட்டு அவனும் தெடாவட்டா பேசுறான். சரிடா இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனைங்க? இல்ல ஆக்சுவலா நான் அன்னைக்கு அப்படி கேட்டிருக்க கூடாது. நான் வேற மாதிரி கேட்டுக்கணும். அதுதான் திரும்ப கேட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி இவளுக்கு பயமா போச்சு. அதுக்கிடையில கீழே என்ன நடந்துட்டு இருக்குன்னா இவனோட 2 ஃப்ரெண்ட்ஸும் சரி அதே மாதிரி ஹீரோயினோட 2 ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல அந்த பாப்கட் பொண்ணுக்கெல்லாம் வந்து ஹீரோவை பார்த்தோன்னா விழுந்துட்டா. இவ்வளவு அழகா இருக்கானோ அப்ப ப்ரொஃபைல்க்குலாம் கேவலமா இருந்துச்சு. ஃபில்டர் பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லி பேனு பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் ஜியாவை பாக்குறான். அதான் அந்த லாங் ஹேர். அந்த பொண்ணு லைட்டா பார்த்துட்டு திரும்பிட்டா. பட் நம்ம ஹீரோ கூட இன்னொன்னு ஒருத்தவே இருக்கானே, கிட்டத்தட்ட அந்த பாப்கட் பொண்ணுக்கு மேட்சிங்கா இருப்பான். அவனு என்ன பண்றான், லாங் ஹேர் பொண்ணை தான் பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். இப்படி இவங்க 4 பேருக்குள்ள ஒண்ணு நடந்துட்டு இருக்க. இங்க நம்ம எங்கும் கொஞ்சம் அப்படியே மனசுலாம் தேத்தி அப்படியே சொல்ல வரான். அது வந்து அப்படின்ட்டு இந்த டைமும் சரி ஓகே எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சங்கியோனு எதிர்பார்க்கறா. சடனா வரியா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டான். இருக்கிற எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. இதுல ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும், செம்ம கோவம். டேய் நான் தான் சொன்னேன்ல எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அவ கோவத்துல என்ன பண்ணிட்டான், அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்சை விட்டுட்டா. அவ்வளவுதான் அப்படியே படுத்துட்டான். நெக்ஸ்ட் என்ன வழக்கம் போல அந்த ஸ்லீப்பிங் பேக்குள்ள போயிட்டு ஃபுல்லா டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன்டா பைத்தியமா நீ போய் இப்படி கேட்டுட்டு இருக்க, எல்லாமே படிப்படியா தானே போகணும், டைரக்டா கல்யாணத்துக்கே போய்கிட்ட அப்படின்னு நீ தானடா சொன்ன, என் மனசுல இருக்கதை அப்படியே கேட்க சொல்லி எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுடா. லவ் பண்ணா எல்லாரும் கல்யாணம் தான் பண்ணிப்பாங்க அப்படின்னு வேற பேசிட்டு இருக்கான். பைத்தியக்கார பையலே, எதுவா இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். நீ பாட்டுக்கு இப்படி கேட்டா அவன் இல்ல யாரா இருந்தாலும் ஓடி போயிருவாங்க அப்படின்ட்டு அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில இந்த விஷயம் யூனாக்கு தெரிஞ்சிச்சு போல. கால் பண்ணி சொன்னதே ஹீரோட ஃப்ரெண்டு தான். அவ வந்தவ தூக்கி போட்டு மீச்சிக்கிட்டு இருக்கா. யாருடா அந்த பொண்ணு, என்னடா பண்ண அப்படின்ட்டு. ஒரு வழியா ஹீரோவுமே சொல்லிட்டான் அது வேற யாருமே கிடையாது ஹீரோயின் தான் அப்படின்ட்டு. அதோட ஆனா அவளுக்கு நம்ம குரூப்ல இருக்க இன்னொன்னு ஒரு பையனை பிடிச்சிருக்கா அப்படிங்க. யாருடா அது, நம்ம காக்கியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா கேட்கறான். நீ பேசதான் எனக்கு இரிட்டேட் ஆகுது, தயவு செஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நைட்டு சண்டையோடய முடிஞ்சு போச்சு. காலையில கிளம்புறப்ப என்னதான் நைட்டு சண்டை போட்டாலும் அக்கா இல்லையா, இங்க பாருடா எனக்கு தெரியும் நீ எவ்வளவு நல்லவன்ட்டு, அந்த ஃபேஸ் நீ அவகிட்ட காமி, நீ எவ்வளவு ஒரு ஜென்டில்மேன், எப்படி ஒரு பையன் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அவ உன்னை அக்செப்ட் பண்ணிப்பா. ஸோ எடுத்தோடனே எல்லாத்தையும் முடிவு பண்ணாது, எடுத்தோடனே ஃப்ரெண்ட்ஸா இருக்க ட்ரை பண்ணு. ஃப்ரெண்ட்ஸா இருந்து உன்னோட சைடை காமிச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் கண்டிப்பா உன்னை அவளுக்கு பிடிக்கும். ஏன்னா என் தம்பியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு அப்படியே ரொம்ப பக்காவா அழகா அட்வைஸ் பண்ணிட்டு போறா. இதுதான் ஹீரோக்கு சரின்னு படுது. ஆனா எங்க ஹீரோயின் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டா, ஹீரோ பார்த்ததுல இருந்து எனக்கு அந்த குரூப்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு அவ பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டா. சரி ஓகே இரு நான் கேட்டு சொல்றேன் அப்படிங்க. இந்த ஜியா தான், ஏடி உனக்கு என்ன தெரியும், உனக்கு தான் டிராயிங் பத்தி ஒண்ணுமே தெரியாதே, ஒரு பையன் பிடிச்சிருக்குன்னா அந்த குரூப்ல போய் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவ வந்து பாயிண்டா தான் கேட்கறான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா ஜியா, இருந்தாலுமே பாப்கட் பொண்ணு. இப்ப என்ன அவ மட்டும் என்ன டிராயிங் பிடிச்சா போய் சேர்ந்தா, ஒரு பையனுக்காக தானே சேர்ந்தா. அதோட அவங்க வரைஞ்சதெல்லாம் நான் அன்னைக்கு பார்த்தேன், அவ்வளவு கேவலமா இருந்துச்சு, நான் காலால வரைஞ்சா கூட அவ்வளவு அழகா வரைவேன் தெரியுமா அப்படின்ட்டு மட்டமா பேசுவோம்.
நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சு. போது நிறுத்து, என்ன நீ எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கா, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆல்ரெடி இந்த பாப்கட் பொண்ணுக்கு கொஞ்சம் கடுப்பு இருந்திருக்கு போல, அதெல்லாம் இப்ப காமிக்கிறா. இப்ப என்ன, எதுக்கு நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற, ஏன் நாங்க இப்ப திடீர்னு வந்தோம்னா எங்க எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கா. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, ஆனா நீ கொஞ்சமாச்சும் மதிக்கணும், அவங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் என்ன பண்றா, எதிர்த்து பேசுறா. அதுவும் ஸ்ட்ராங்கா அவன் மனசுல இருக்கிறத வைக்கிறா. காரணமே யங் சொல்லி கொடுத்ததுதான், அதனாலதான் பண்ணேன். இதனாலே ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஆக்சுவலா நம்ம எங்களுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீட்டுக்கெல்லாம் வந்து ஃபீல் பண்றா. அவன் தம்பி ஒருத்தவன் இருக்கான், அவனே இப்பதான் காட்டுறாங்க, பார்க்கவே தெரியுது சரியான படிப்ஸ்னு. வந்து தம்பிக்கிட்ட, ஏண்டாடே நீ எனக்காவது உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை போட்டுருக்கியா அப்படிங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைங்கிறான். இப்ப என்ன, நீ அந்த பாப்கட் பொண்ணு கூட சண்டை போட்டியா என்ன அப்படின்னு கரெக்டா கேட்கறான். எப்படிடா உனக்கு தெரியும் அப்படிங்க. ஆமா, ஜியா கூட எப்படிதான் நீ சண்டை போட்டுக்க மாட்டேன், சண்டை போட்டா கண்டிப்பா பாப்கட் பொண்ணு தான், அப்படின்னா பேசாம எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு ஒழுங்கா படிக்கிற வழியை பாரு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அவங்க அம்மாவோட மினி ஜெராக்ஸ் மாதிரி இருக்கான் இவனே. எப்படின்னா அண்ணங்காரன் எப்படின்னு தெரியல, இந்த அளவு பேசிட்டு போக இவளுக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் டே சங்கியும் தம்பியை தான் காட்டுறாங்க. கிளாஸ்ல யாரு கூடயும் பேசவே மாட்டான் போல, அவன் பாட்டுக்கு படிச்சுட்டே இருக்கான் காதுல ஹெட்செட்டை போட்டுட்டு. ஈவன் அவன் கூட சண்டை போடுறதுக்கு கூட நிறைய புள்ளிஸ் எல்லாம் வர்றாங்க, அதை கூட அவன் கண்டுக்கல. நீங்க சண்டை போட்டீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அந்த டைம்ல தான் எல்லாருக்குமே வந்து டிராயிங் காம்படிஷன் மாதிரி வைக்கிறாங்க, அதாவது பக்கத்துல இருக்க பார்ட்னர் கூட சேர்ந்து வரையணும்னு. நம்ம அது சங்கியும் தம்பிக்கு மட்டும் யாருமே இல்லையா, அப்பதான் இன்னொரு பையனும் தனியா இருக்கான், ஏன்னா அவனோட பார்ட்னர் இன்னைக்கு ஆப்சென்ட். சரி ஓகே, நீ அவன் கூட வரைஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி சேர்த்து விட்டுட்டாங்க. சரி ஓகே, அப்ப நீ அவன் கூட வர அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தம்பி கூட வரைய சொல்றாங்க. அவன் பேரு போக்சோ. ஆக்சுவலா போக்சோ வந்து ரொம்ப அப்பாவியா இருக்கான், ரொம்ப நல்ல பையன், கேர்ஃப்ரீயான பையன். அவன் பாட்டுக்கு எல்லாரும் கூட ஜாலியா பேசுவான் போல. ஆனா நம்ம சங்கியனோட தம்பி அப்படி கிடையாதுல்ல, அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பையன். இவன் வந்து உட்காந்து அவனோட ஸ்கெட்ச் எடுக்கிறதும் கிரையான்ஸ் எடுக்கிறதும் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்றதும் இவனுக்கு சுத்தர பிடிக்கவே இல்லை. இங்க பாரு, இதான் கிரையான்ஸ், ஒழுங்கா வரைஞ்சுக்க, அதோட மூக்கு வேற ஒழுகுது, இந்தா இதை தொட அப்படின்னு சொல்லி டிஷ்யூ பேப்பர் கொடுக்கவும் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பையனுக்கு. என்ன இப்ப நான் ஹாஷா எதுவும் சொல்லிட்டேன்னா என்ன அப்படிங்க, இல்ல எனக்கு யாருமே இதை கொடுத்ததே இல்லை தெரியுமா, நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கொடுத்துருக்க, இது எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுமா அப்படின்னு அது வந்து அவனோட பேண்ட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டான். இதெல்லாம் இவன் பண்றது வந்து இவனுக்கு ரொம்ப வியர்டா இருக்கு. கட் பண்ணா ஜியா தான் என்ன பண்ணா, அந்த பாப்கட் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கா. இங்க பாரு, நம்ம சங்கின் எனக்காவது கோவப்பட்டிருக்காளா, அவ கோவமே பட மாட்டா, அப்படி கோவப்பட்டா அது கண்டிப்பா ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் அந்த பாப்கட் பொண்ணுக்கு புரிய மாட்டேது. கோவமா எந்திரிச்சு போகையில, இப்படிதான் ஒன் டைம் என்கிட்டயும் கோவப்பட்டா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலி அவரோட பேரண்ட்ஸ் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க போல. இவ ஸ்கூல் படிக்கிறப்ப, அதுவும் ரொம்ப யங் ஏஜ்ல, இப்பயும் ஸ்கூல் தானே படிச்சுட்டு இருக்கா, ரொம்ப யங் ஏஜ்ல ரிவர்ஸ் பண்ணனால இவ ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டா. அதனாலே சேரக்கூடாது சில பேர் கூட சேர்ந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்திருக்கா. அந்த டைம்ல தான் சங்கின் வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசியிருக்கா, இப்பெல்லாம் பண்ணாத, அது வந்து ரொம்ப தப்பா போயிடும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் சங்கின் கோவப்பட்டது இவளுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு, யோசிக்க ஆரம்பிச்சிருக்கா. ஸோ நம்ம போற பாத் தப்பு அப்படின்ட்டு அப்பதான் அவளுக்கு புரிஞ்சு திருந்தி வந்திருக்கா. அதுதான் சொல்றா, அவ கோவப்பட மாட்டா, அப்படி கோவப்படுறானா கண்டிப்பா உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்கு, ஸோ அதை நீ அனலைஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு தான் போறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.